அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் திருமணம் தடை, தாமதம், முறிவு, அதுக்கான காரணங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். முன்னாடி 2 பதிவு போட்டிருக்கோம். இன்றைக்கி ஏதோ தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த திருமண முறிவு தடைக்கான காரணங்கள் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் ஆண் ராசி சொல்லக்கூடிய மேஷம், மிதுனம், அதுக்கப்புறம் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், இதேமாதிரி ஒற்றைப்படை ராசிகளும் ஆண் ராசிகளில் உங்களுக்கு 5க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு திருமணத்தில் தாமதம், தடை எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் பெண் ராசிகளில் 5க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கும் திருமண தடைகள், தாமதங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லணும். இதே அதே மாதிரி ஒரு சில இதுக்கு இது தாமத முடிவுக்கும் ஒரு சில இதில் காரணமாகவும் அமையும். அதாவது எப்படி சொல்லலாம், இதெல்லாம் விஷக்கன்னிகா தோஷம் அப்படின்வாங்க. அதே இப்போ ஜாதகம் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி இப்போ அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் தடை, தாமதத்துக்கான காரணங்களாகவும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய், சனி, ராகு இது தொடர்போல் இதில் இருந்த இணைவுகள் இந்த மாதிரி இருந்தாலும் திருமணம் தடை, முறிவு இதுக்கெல்லாம் காரணங்கள் அதை நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, இதெல்லாம் காரணங்கள். ஸோ இதே மாதிரி இப்போ திருமணம் ஆகி முடியிருந்து நிறைய பேருக்கு அதுவே நல்லா கல்யாணம், நல்லா ஜாதகம்லாம் பார்த்து நம்ம என்ன தான் நம்ம எல்லாம் நல்ல பெரிய சத்திரம்லாம் பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதையும் சில முறிவு இது டைவர்ஸ் ஆகிடுது. ஒரு 5 இயர் நீங்கள் 2000க்கு மேலே நடந்த திருமணங்கள் நிறைய பார்த்திங்க அப்படின்னா இல்லை அதிகபட்சம் நிறைய பேர் டைவர்ஸ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஸோ இதுமாதிரி பிரச்சனைகள் நிறையவே வர்றதுக்கு காரணங்கள் நிறையவே இருக்குது நம்ம சொல்கிறது. இதெல்லாம் எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜாதகம் மட்டும் நம்மளுக்கு இப்போ ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியாது. அதற்கு மேலே திருமண முகூர்த்தம் நம்ம குறிக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி ஒரு குழந்தை ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு எப்படி ஒரு குழந்தை பிறந்த நேரம் கரெக்டாக இருந்தால் அந்த ஜாதகங்களை கணிச்சே லக்ன பலங்கள்லாம் நம்ம சொல்லி கரெக்டாக வருதோ, அதே மாதிரி இந்த திருமண முகூர்த்தம் நம்ம கணிக்கச்சேவும் அந்த டைம் நம்ம கரெக்டாக லக்ன டைம் நம்ம கரெக்டாக குறித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முறிவுகள் குறையிறதுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம், தடுக்கலாம். ஓகேங்களா? இது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம சுப முகூர்த்தம் அப்படின்னு நம்ம பஞ்சாங்கத்தில் எல்லாருக்குமே தெரியும். சுப முகூர்த்த நாள் அதை வச்சு நம்ம ஒரு சில நிறைய பேர் அதையே கல்யாணத்துக்கு நாளாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இது மற்ற விஷயங்களுக்கு இந்த சுப முகூர்த்த நாள் செட் ஆகும். அதுவும் பொதுவாக செட் ஆகும். ஆனால் அதுவும் நம்ம பார்த்தோன்னா ஒரு ஜாதகம், ஒரு ராசி, லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி நாட்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நம்ம டைம் குறிக்கச்சே பார்த்தோம் அப்படின்னா எதனால் இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த தசா புத்தியும் இருக்கும். ஒரு ஜாதகரோட தசா புத்தியாக இருக்கலாம், 6, 8 இருக்கலாம். ஓகேங்களா? அதை மாதிரி இருக்கலாம். இல்லை அந்த தசாநாதன், புத்திநாதன் கோச்சாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளில் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி நம்ம கணிக்கிறோம் இல்லைங்களா, டேட், லக்ன முகூர்த்தம், அந்த முகூர்த்த டைம், அந்த டைமில் நம்ம லக்னம் குறிக்கிச்சு அந்த இடத்துல ஒன்று லக்னத்துலேயோ 2லேயோ பாவிகள் இருக்கோ, இல்லை மாந்தி இருக்கோ, இல்லை அந்த லக்னமே பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர், இந்த திருமண ஜாதகம், ஆண் பெண் ஜாதகம் இருக்குது இல்லையா, அந்த ஜாதகத்துக்கு 6, 8, 12 அந்த லக்னம் அமைஞ்சாலும் அதே அந்த அமைஞ்ச லக்னம் திதி சூன்யமில் இருந்தாலும் அல்லது அந்த லக்னாதிபதி உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களோ இல்லை பகை, நட்பு அந்த மாதிரி இதில் இருந்தாலும், அதேமாதிரி சனி இதில் இந்த மாதிரி லக்னத்துலேயோ இல்லை இதுலேயோ சனி, ராகு, கேதுக்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்துலேயே உங்களுக்கு திருமணம் கல்யாணம் ஆனாலும் அது குறுகிய காலத்துலேயே பிரிவினைகள் வர்றதுக்கான காரணமாகவும் அமைஞ்சிருது. ஸோ அந்த முகூர்த்தம் பஞ்சாங்கத்தில் கொடுக்கறது அப்படின்றது பொதுப்படையான முகூர்த்தங்கள். நம்ம ஒரு ஜாதக திருமணம் பார்க்கச்சே, திருமணம் முடிக்கச்சே அவங்களுக்கு முகூர்த்தம் நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா அந்த இருவரோட ஜாதகத்தையும் வச்சு தான் நம்ம முகூர்த்த நாள் கணிக்கிறோம். அவங்க ராசி, லக்னம் வைக்கணும், தசா புத்தி, அதே மாதிரி கோச்சாரத்துலேயும் அதை இது பண்ணிச்சு எப்படி இருக்குது அதையும் நம்ம பார்த்து நம்ம குறித்து கொடுக்குற லக்னம், திதி, அந்த திதி நல்ல திதியில் இருக்கா, இல்லை திதி சூன்யத்தில் இருக்கா, இல்லை நம்ம குறித்த லக்னம் திதி சூன்யாதிபதி ரிலேட்டடில் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அந்த லக்னம் இருவரோட ஜாதகத்தை 6, 8, 12
இல்லாத இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார் அதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம கணித்தோம் அப்படின்னா வந்து இந்த திருமண முறிவுன்றது நம்ம பெரும்பாலும் குறைச்சிடலாம். இது ஒரு பெரிய விஷயங்கள். அதேமாதிரி தசாபுத்தியும் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. சரிங்களா? அதுவும் பார்த்து அதெல்லாம் பார்த்தா நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த திருமண முறிவை வந்து நம்ம அதிகமாக குறைச்சிடலாம். இதுமாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த திருமணம் இப்போ நிறைய பேர் இப்போ டைவர்ஸ் திருமணம் இதெல்லாம் பிரிஞ்சிடறாங்க இல்லையா? ஸோ அவர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இவர்கள் வந்து திருவெற்றியூர், அதாவது திருவெற்றியூர் சென்னையில் இல்லை, இது வந்து உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உங்களுக்கு திருவாடனை ஊராட்சி ஒன்றியத்தில் தொண்டின்ற பக்கத்தில் இருக்குது. திருவேற்றியூர்னு ஒரு கிராமம். அங்கே வந்து வன்மீகநாதர் உடனுரை பாகம் பிரியாள் பேர், கோயில் பேரே வந்து பாகம் பிரியாள். ஓகேங்களா? ஸோ அந்த கோயிலில் அம்பாளுக்கு வந்து இவர்கள் வந்து பிரிந்த இருக்கவர்கள் மீண்டும் சேர இணையம் நினைப்பவர்கள் அந்த கோயில் சென்று அம்பாளுக்கு ஒரு மாலையும் ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா மீண்டும் அவர்கள் இணைவார்கள் என்பதில் எந்தவித இதுவும் இல்லை, அது ஐயமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமாக வந்து அவர்கள் ஒன்றாக இணைவார்கள். அப்படி இணையும் பட்சத்தில் இணைந்தவனே தம்பதியராக போயிட்டு அவங்க மீண்டும் ஒரு மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரார்த்தனை பரிகாரம் நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது வந்து திருமணமாகி பிரிந்தவர்களுக்கு இந்த இதை இது பண்ணாங்கன்னா நிச்சயம் இது நடக்கும். இந்த கோயில் வந்து திரும்ப சொல்கிறேன், இது சென்னையில் இல்லை. அந்த அம்பாள் வந்து அந்த சாமிக்கு பேர் வன்மீகநாதர் உடனே பாகம் பிரியால் சொன்னோம். அங்கே வந்து மருத்துவ குணங்கள் நிறைய நிறைந்த அந்த கோயிலையும் இருக்குது உங்களுக்கு. அதனால் அதுக்கு வந்து அம்பாளுக்கு வந்து இறை மருத்துவச்சின்னே ஒரு பேர் இருக்குது. அதேமாரி சாமிக்கு பேர் வந்து புற்றுசிநாதர் அப்படின்றது, பழம்புற்றுநாதர் அப்படின்ற ஒரு பேரும் வந்து சுவாமிக்கு இருக்குது. வன்மீகநாதர் உடனுரை பாகம் பிரியால்னால் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. மிகவும் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள்ன்றது எந்தவித இதுவும் ஐயமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ராகு தோஷங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது நம்ம சொன்னோம் இல்லையா? இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து முன்னோர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை கரெக்டாக கொடுக்கறதுனாலையும் அதேமாதிரி குலதெய்வத்தை வழிபடுறதுனாலையும் வந்து இந்த தோஷங்கள்லாம் நிறைவேற்றியாகி விரைவில் திருமணம் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த திருமண தடை தாமதமான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம். முக்கியமாக வந்து இப்போ முறிவுக்கான காரணங்கள் இது. அதே மாதிரி வந்து சில பேர் வந்து இப்போ லீவு நாளில் கல்யாணம் வச்சிடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி. ஸோ அது லீவு நாள்ன்றப்போ ஓகே. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிறதுன்றது வந்து அந்த அளவு உகந்த காலங்களை இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி முகூர்த்தம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய மாதங்களும் இருக்குது. நான் இதுக்கு பற்றி நம்ம தனி பதிவில் நம்ம போட்டிருக்கோம். திருமண முகூர்த்தங்கள் கால நிர்ணய நேரம் சொல்லிவிட்டு அது வந்து நம்ம தளத்திலே இருக்குது. பிளேசஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். இருந்தாலும் அதை இங்கே நான் ஸ்டார்ட்டாக வந்து இங்கே அதையும் நான் சொல்கிறேன். ஸோ முகூர்த்தம் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மாதங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சிற மாதங்கள் அப்படின்வாங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து மாசி, அதுக்கப்புறம் வந்து வைகாசி மாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வைகாசி, ஆவணி மாதம், அதுக்கப்புறம் கார்த்திகை, அதுக்கப்புறம் வந்து மாசி. இந்த 4 மாதங்கள் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்திங்க அப்படின்னா வந்து தை மாதம் எடுக்கலாம், ஐப்பசி மாதம் எடுக்கலாம், பங்குனி மாதம் எடுக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து ஆனி மாதம் நம்ம எடுக்கணும். இதுதான் வந்து இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து அந்த பிரியாத நல்லா நீடித்து வாழ்வார்கள் அப்படின்ட்டு எந்தவித சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அதே திதிகள்லையும் நம்ம பார்க்கணும். திதிகளையும் பார்த்து எடுத்து வந்து உங்களுக்கு அந்த நம்ம எடுத்திருக்க 4 திதியில் வந்து குரு வந்து அதுவாகிடக்கூடாது, அஸ்தமம் ஆகிடக்கூடாது, இல்லை திதி சூன்யத்தில் போயிடக்கூடாது. அதையும் நம்ம பார்த்து இது பண்ணி கவனித்து பண்ணோம் அப்படின்னா திருமண முடிவு குறைச்சிடலாம். திருமண தம்பதியர் எழுந்து வாழ்வாங்க, வம்சவிருத்தி வந்து அந்த குடும்பம் மேலோண்டு தழைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதோட இந்த பதிவு முடியுது. மீண்டும் நாளைக்கு வேறொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.